நாங்க சொன்ன மாதிரி நீ உன் புள்ளையையும் புருஷனையும் இழந்துட்டு பைத்தியமா இதை விட மோசமா பிச்சை எடுப்ப. அத நானே பார்த்து என் வெறி தீர ரசிப்பேன். அப்பதான் எனக்கு முழு திருப்தி. என்னடி சொன்ன? சஞ்சீவா ஜெயிலுக்கு அனுப்புவியா? நீ பாப்பா எனக்கு கிடைக்காதா? உன்ன எல்லாருக்கிட்டையும் யாசகம் கேட்கும்போது நீ பல அசிங்கங்களையும் அவமானங்களையும் அனுபவிக்க வேண்டி இருக்கும். என்ன அபி, என்ன அடிக்கிற மாதிரி நினைச்சு பாத்தியா? உன்னால நினைச்சுதான் பார்க்க முடியும், வேற எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இது ஏன் டைம். நான் போடுற பிச்சைய நீ வாங்கிக்கோ. அம்மா, அம்மா அந்த காசு எடுமா. இருடி இருடி, இதோ எடுக்கிறேன். எடுமா. சீக்கிரமா எடுத்துட்டு வாமா. மா சீக்கிரமா. இதோ வரேன். அபிராமி அபிராமி அபிராமினி அபிராமி அபிராமி அவதாரிணி அபிராமி அபிராமி பெருந்தீரும் நீ அபிராமி அபிராமி பெருங்கருணை நீ பஞ்சகமே காய் நகர்த்த அம்மா சீக்கிரமா எடுத்துட்டு வாமா. போதும் எதிர்கொண்டு நீயும் படை கொண்டு பகை வெல்வாய் அபிராமினி அவதாரிணி. சீக்கிரமா புரியாத. கருணை கொண்டால் குழந்தையும் எடுக்க முடியலடி. பேரறிவு என்றால் தந்தை என நீ அன்பென்று வந்தாள் அன்னை என வருவாள் அழிக்க வரும்போது பெரும் தீயா எழுவாள். ஏய், நான் உனக்கு பிச்சை போட்டே தீருவேண்டி. சத்ருக்கள் எழுந்தால் சபதம் கொண்டு முடிப்பாய் எது வந்த போதும் எதிர்கொண்டு நீயும் எதிரிகளை கொள்ள நல்வினைகள் வெல்ல நீ எடுப்பாய் ஆயுதம் ஆயுதம். அந்த பணம் எங்க போச்சுன்னு தெரியலையே. என்னமா பண்ணிட்டு இருக்க? அந்த பணம் எடுக்கலையா? அந்த 10 ரூபா எங்க போச்சுன்னே தெரியலடி. அபிக்கு பிச்சை போட வந்து எனக்கு நெத்தியில அடிபட்டதாண்டி மிச்சம். என்னமா நீ 10 ரூபாய். அம்மா மணி 6 ஆயிருச்சு. நீ போய் உன் புள்ளைய பாரு. இதோ போறேன்ப்பா. அபிக்கு பிச்சை போடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சோம், மிஸ் பண்ணிட்டேனே.
அம்மா தாயே, நான் பொறுமையா நாள் முழுக்க யாசகம் இருந்து எனக்கு தானமா கிடைச்ச காசை உன் சன்னதியில காணிக்கையா செலுத்தி என் நேத்தி கடனை முடிச்சிட்டேன். நீதான் சஞ்சீவுக்கு துணையா இருக்கணும். அவனுக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சு என் சஞ்சீவ் கண் முழிக்கணும். நீதான் தாயே என் சஞ்சீவை காப்பாத்தணும். ஹலோ, சொல்லுங்க சிஸ்டர். அபி மேடம், உங்க ஹஸ்பண்டுக்கு நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சது மேடம். தாயே, என் சஞ்சீவை காப்பாத்தி நீ இருக்கங்கிறத நிரூபிச்சிட்ட தாயே. சிஸ்டர், இப்பதான் நான் என் சஞ்சீவுக்கு நல்லபடியா ஆபரேஷன் முடியணும்னு சாமி கிட்ட வேண்டிட்டு இருந்தேன். என் வேண்டுதல் வீண் போகல. என் சஞ்சீவ் பொழைச்சிட்டான்னு நீங்க சொல்றத கேட்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இல்ல மேடம். என்ன சொல்றீங்க சிஸ்டர்? ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நார்மலா பேஷண்டோட பல்ஸ் ரேட்டிங் குறைஞ்சிரும். அப்புறம் இம்ப்ரூவ் ஆகி நார்மலுக்கு வரும். ஆனா சஞ்சீவ் சாரோட பல்ஸ் ரேட்டிங் இப்ப வரைக்கும். ஹலோ ஹலோ சிஸ்டர். ஹலோ ஹலோ மேடம், நான் பேசுறது உங்களுக்கு சிஸ்டர், நான் பேசுறது கேக்குதா? ஹலோ 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 சிஸ்டர். ஹலோ மேடம். சிஸ்டர், நான் பேசுறது கேக்குதுங்களா? இப்பதான் மேடம் கேக்குது. சிக்னல் இல்ல மேடம், அதான் விட்டு விட்டு கேக்குது. சரி சொல்லுங்க, என் சஞ்சீவுக்கு என்ன? சஞ்சு சாரோட பல்ஸ் ரொம்ப லோவா இருக்கு மேடம். சிஸ்டர், என்ன சொல்றீங்க? என் சஞ்சீவுக்கு ஏன் பல்ஸ் ரேட் லோவா இருக்கு? அது தெரியல மேடம். டாக்டர் ரூம்ல செக் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சிஸ்டர் இது? தெரியலன்னு சொல்றீங்க? இல்ல மேடம், அது என்ன இல்ல? நான் உடனே அங்க வரேன். நான் என் சஞ்சீவை பார்க்கணும். மேடம் மேடம், நீங்க இப்ப வந்தா கூட சஞ்சு சார பார்க்க முடியாது. டாக்டர்ஸ் அலோ பண்ண மாட்டாங்க. ஏன் சஞ்சீவை எப்படி கண்மொழிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க போனை வைங்க. அபி மேடம். ஹலோ. என்ன அலோ பண்றதுக்கு அவங்க யாரு? ஏன் சஞ்சீவ் கண் முழிக்கணும், அவ்வளவுதான். நர்ஸ், டாக்டர். இங்க வாங்க. சஞ்சீவ் பல்ஸ் லோவா இருக்குங்கிற விஷயத்த அபி மேடம் கிட்ட சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன் டாக்டர். என்ன சொன்னாங்க? சஞ்சு எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும். நீ போனை வையின்னு சொல்லி கோவமா போனை வச்சுட்டாங்க சார். அபி அவங்களுடைய ஹஸ்பண்ட ரொம்ப வெறித்தனமா காதலிக்கிறாங்க. அதனாலதான் இப்படி ரொம்ப அக்ரெசிவா பிஹேவ் பண்றாங்க. ஆமாங்க டாக்டர். மேட் லவ். ஆமா. பரமேஸ்வரா, 30 வருஷத்து பாவ கணக்குக்கு தீர்ப்பை எழுதி நர்த்தனம் ஆட போறியா? நியாயத்துக்கு விடை சொல்லி ஆரம்பிக்க போற. அதுக்கு எல்லாரையும் ஆயத்தப்படுத்துறியா? நடத்து நடராஜா, நடத்து நடத்து. நீ எழுத போற தீர்ப்பை எதிர்பார்த்து தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள்ல பெரிய கொண்டாட்டமே ஆரம்பிக்க போகுது.
சந்தோஷ். அப்பா. என்னப்பா அது, ஈவினிங் ஆயிடுச்சு. நீ சொன்ன மாதிரி சீதா அன்னைக்கு காலையில கிளம்பியிருந்தா கூட இந்நேரம் வீட்டுக்கு வந்திருக்கணுமே. ஆனா இன்னும் அவளை காணோம். ஃபோன் பண்ணா கூட சுவிட்ச் ஆஃப் தான் வருது. எனக்கு பயமா இருக்கு சந்தோஷ். எனக்கும் டென்ஷனா தான்ப்பா இருக்கு. முந்தானத்து நைட்டே அம்மா நம்ம வீட்டுக்கு வரலன உடனே நான் மார்னிங் கிளம்பி அம்மாவை தேடி போயிருக்கணும். அம்மா வந்துருவாங்கன்னு வெயிட் பண்ணது தப்பா போச்சு. எல்லாம் என்னோட தப்பு தான்ப்பா. அந்த அபிக்கு பிச்சை போட போய் காசுக்கு நாம 2 பேரும் பிச்சை எடுத்ததா மிச்சம். அபிக்கு ஏதோ ஒரு சக்தி உதவி செய்யுது. அதனாலதான் நீ பிச்சை போட போகும்போது காத்தடிச்சிருச்சு. ஐயோ அம்மா, நானே அபிக்கு பிச்சை போட முடியாம தோத்து போன கடுப்புல இருக்க. நீ வேற சக்தி அது இதுன்னு ஏதாவது சொல்லி எனக்கு கடுப்பேத்தாத. பேசாம வரியா? ஆமா, நான் எதை சொன்னாலும் குத்தம்தான் உனக்கு. அண்ணனும் மைதாமாவும் ஏன் இப்படி டென்ஷனா இருக்காங்கன்னு தெரியலையே. வாமா. அப்பா, இதுக்கு மேல நம்ம சும்மா இருந்தா தப்பாயிடும். டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம போய் அம்மாவை தேடலாம்ப்பா. சரி சந்தோஷ், இரு நான் வந்துடுறேன். என்ன ஸ்ரீஜா, சந்தோஷ் அம்மாவை தேடி போறேன்னு சொல்றான். அப்போ சீதா இன்னும் வீட்டுக்கு வரலையா? ஆமா, அந்த ரவுடி போன் பண்ணி சீதா பணத்தை அடிச்சிட்டேன்னு சொன்னானா இல்லையா? சொன்னமா, ஆனா கண்டிப்பா போன் பண்ணுவான். ஏய், என்னடி இப்படி சொல்ற? அப்ப நாம அனுப்புன ஆளு சீதா கிட்ட கண்டிப்பா பணத்தை அடிச்சிருவான்னு சொன்னேன். இப்பவும் அதே நம்பிக்கையில தான் சொன்னேன். நான் அனுப்புன ரவுடி பணத்தை அடிச்சிட்டா கண்டிப்பா கால் பண்ணி சொல்லுவான். எனக்கு தெரிஞ்சு சீதா தாய் இன்னும் அவங்க அப்பா ஊர்ல இருந்து கிளம்பி இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சந்தோஷ், அப்பா வா போலாம். சரிப்பா. யார் அப்பா? ஏதோ கார் வந்த மாதிரி இருக்குப்பா. அம்மா தான் நினைக்கிறேன். வாங்க போய் பாப்போம். சீதாவா? ஸ்ரீஜா, என்னன்னு போய் பார்க்கலாம். வா வா வா. சீதா, என்னாச்சுமா உனக்கு? நீயும் வரல, உன் போனை எடுக்க மாட்டேன்ற. நாங்க ரொம்ப பயந்துட்டு தெரியுமா? ஸ்ரீஜா, சீதா வெறுங்கைய வீசிக்கிட்டு வரா. நீ அனுப்புன ரவுடி சீதா கிட்ட இருந்து பணத்தை அடிச்சிட்டான் போல இருக்கே. அம்மா. சீதா, என்ன தலையில காயம்? உங்களோட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்றேன். முதல்ல உள்ள வாங்க. சரி வா. ஏய், வா 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 வா. வாமா. சொல்லுங்கம்மா. ஏய் ஸ்ரீஜா, அங்க பாரு. என்ன ஸ்ரீஜா, சீதா ஏதோ ஒரு புது பேக்கோட வந்திருக்கா? ஒருவேளை இந்தப்பா, போயிட்டு வா. அம்மா, தயவு செஞ்சு சொல்லுங்கம்மா. ஏன் லேட்டு? தலையில என்ன காயம்? சொல்றேன் சந்தோஷ்.
டேய், சீதா கிட்ட இருக்கிற பணத்தை அடிக்கலாம் வாங்கடா. டேய், பணத்தை தூக்குடா. டேய், ஒரு கார் வருது, நம்ம யாரும் பாத்திர கூடாது. வாங்கடா, கார் போனதுக்கு அப்புறம் வருவோம். என்னடா கார் நின்றுச்சு? காருக்குள்ள யார் இருப்பா? ஒருவேளை நம்ம பணத்தை எடுக்க போறத பார்த்து தான் கார் நிப்பாட்டி இருப்பாங்களோ? என்ன சதியா, வந்த கார் போயிடுச்சு. யாரோ கார் ஆக்சிடென்ட்னு வந்து பார்த்துட்டு போறாங்க போல. சரி வாங்கடா, சீதா கிட்ட இருந்து பணத்தை எடுப்போம். டேய், பணத்தை தூக்குடா. டேய், யாரா நீங்க? டேய், பணத்தை கொடுங்கடா. ஏய், கத்தாத. யாராவது பாங்க. யாராவது காப்பாத்துங்க. ஏய், டேய், விட்டுருங்கடா. அண்ணா வர மாட்டேங்குதுடா. விடுடா நல்லா. விடு. 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 விடுங்கடா. ஏய். ஏய் போலீஸ்டா. போலீஸ்டா. யோ, வண்டி நிறுத்தி, அங்க ஏதோ பிரச்சனையா இருக்கு. சரி. ஏய், டேய் வாங்கடா, ஓடிடலாம். ஏய், யாரா நீங்க? என்ன பண்றீங்க? நில்லுங்கடா. ஏய் வாடா. சீக்கிரம் வா. ஏன் வண்டி ஏறா? ஏய் வாடா, வண்டி ஏறா. போ சீக்கிரம் போ. ஏய், அந்த வண்டியை பிடிங்க. ஏய், சொன்ன கேளுங்கடா. டேய், நில்லுங்கடா. ஏய், ஏய், நில்லுங்கடான்றல. ஏய், மேடம், மேடம், என்னாச்சு மேடம்? சார் அவனுக்கு தப்பிச்சிட்டானுங்க சார். யார் மேடம் அவங்க? மேடம், பயப்படாதீங்க, பயப்படாதீங்க மேடம். நாங்க காப்பாத்த தான் வந்திருக்கோம். திருடங்கள்ட்ட இருந்து காப்பாத்த தான் வந்திருக்கோம் மேடம். மேடம், மேடம், பயப்படாதீங்க. ரொம்ப நன்றி சார். மேடம், என்ன தெரியலையா உங்களுக்கு? உங்க பையன் சந்தோஷோட ஃப்ரெண்ட் ரவி மேடம்னா. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க மேடம். உங்களை காப்பாத்தியாச்சு. ரொம்ப நன்றி சார். பரவாயில்ல மேடம், பரவாயில்ல. சொல்லுங்க மேடம். ஹலோ சீதா மேடம். ஹலோ. நான் சொல்றதை எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. சொல்லுங்க மேடம்.